அகத்தவத்தில் துரியாதீதம். விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பெனும் சுழலில் அலைமனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பூற்றால் கடமை உணர் வாகும் வாழ்வு பழுத்துவிடும் அறிவந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத. பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத. முழுத்தவமோ பிறப்பிறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய்விளங்கி முழுமையாவீர். முறித்துவிடும் மெய்விளங்கி முழுமையாவீர். பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத. முழுத்தவமோ பிறப்பிறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய்விளங்கி முழுமையாவி. மெய்விளங்கி முழுமையாவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்த சிந்தனை உரையை நமக்கு வழங்க அருள்நிதி ஆனந்தி ரங்கராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான காலை மாலை வணக்கங்கள். மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து. மகிழ்ச்சி அவருடைய அறிவின் உயர்வில் அந்த நிலையில் விளைந்த கருத்துக்கள், அறிவுக்கான விளக்கங்கள், நம் வாழ்வின் முன்னேற்றப்படிகளுக்கான அறிவுரைகள் என கோலமாக விரிந்த, கோலமாவில் எழுத்துக்களாக விரிந்த அந்த நிலை இன்றைய கோலம். உறக்கம், உழைப்பு, உடை, உணவு இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். உறக்கம், உழைப்பு, உடை, உணவு இவைகளில் எவற்றையும் மறப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சுவாமிஜியோட அளவு முறை, 5 அளவு முறை. இதே 4 கருத்துக்கள் தான் பின்னால 5ஆக மாறக்கூடிய நிலை. அப்போ உறக்கம், அதுல என்ன சொல்லியிருப்பாங்க? உணவு, உழைப்பு, உடல் உறவு, உறக்கம், எண்ணம் என்று சொல்லியிருப்பார்கள். இதுலயும் உறக்கம், உணவு, உழைப்பு வருகின்றது. அப்போ உணவு, முதல்ல நமக்கு உணவுதான் 7 தாதுக்களாக மாறி உயிர் சக்தியாக மாறி உடலை இயக்குகின்றது. எல்லாருக்கும் தெரியும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். அப்போ உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை உள்ளிருந்து ஓம்புகின்றேனே. எப்படி ஓம்புறது? அந்த உடம்பை அளவோடு முறையோடு உணவு கொண்டு, உணவை எடுத்துக்கொண்டு அளவு மிகாமலும், அது எல்லாருக்கும் சுவாமிஜி அது கூட சொல்லுவாங்க அழகா. ஒருத்தர் எட்டி உழைப்புறாரு, வண்டியெல்லாம் இழுக்கிறாரு, உடல் உழைப்பை அதிகம் கொடுக்கிறாரு, அவர் இட்லி அவருக்கு அளவுன்னா அவர் எடுத்துக்கலாம். உடல் உழைப்பே இல்லாதவர்கள் அந்த அளவு 4 இட்லி தான் கொள்ளும், உடம்பு ஒத்துக்கும் அப்படின்னா அதோட நிறுத்திக்கணும். அவரவர்கள் உடம்பு அவரவருடைய உழைப்பு தேவைக்கேற்றதா அந்த உணவு கட்டுப்பாடு கொன்ற முடியும். நம்ம ஒரே ஸ்கேல் போட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு 3 இட்லி தான் இன்னில இருந்துன்னு சொல்ல முடியாது. அப்படி உடம்பை அந்த உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தெரியும், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுல எது அளவு கூடினாலும் எது குறைந்தாலும் நோய்.
அப்போ மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் அஃது அறிந்து உணவு எடுத்துக்கொள்ளும் போது மருந்துன்றதே தேவையில்லை. உடம்பை பற்றி புரிந்து கொண்டு அந்த நிலையில் உணவை எடுத்துக்கொண்டு எந்த உணவு இயற்கையாக பழங்கள், காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய சத்து மிகுந்த அந்த உணவை இப்ப இருக்கிற காலகட்டத்துல சத்து மிகுந்த உணவுனாலே மூஞ்ச சுழிச்சிட்டு போற பசங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சத்தே இல்லாத வறுக்கப்பட்ட, பொரிக்கப்பட்டன்ற மாரி அது பெரியவர்களும் சரி, வீட்ல இருக்கிற குழந்தைங்களும் சரி, அதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல நாமெல்லாம் வளர்ந்தப்போ இருந்த உணவு முறை மாறிவிட்டது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல ஒரு டிஃபன் கிடைச்சாலே பெரிய விஷயம். இன்று வந்து வீக்கெண்ட் என்றாலே, வார இறுதி நாட்கள் என்றாலே, சாமிஜி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ரெஸ்ட் பண்ணி நம்மள நம்மளே உணரக்கூடிய நாட்கள். அந்த நாள வந்து திரும்ப ஹாலிடே, அது ஹோலி டே அப்படிம்பாங்க. அந்த ஹோலி டேவ ஹாலிடேவா மாத்தி, அத என்ஜாய்மென்ட்டுக்காகவே வைத்துக்கொண்டு, சனிக்கிழமைகள்ல சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா, எந்த ஹோட்டல்லயும் உட்கார இடம் கிடைக்காது. குடும்பத்தோடு வந்து சரி, ஓகே. ஆனால் அதுல நம்ம ஆர்டர் பண்ற அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கூட எல்லாமே அதிக எண்ணெய், அதிக மசாலா, அதிக காரம் என்று அந்த உணவுக்கு நாக்கு ருசிக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை, இப்ப நம்ம உடலை கெடுக்கக்கூடியதுன்றத புரிஞ்சுக்க வேண்டும். அவ்வளவுதான். அந்த நிலையில அந்த ருசிக்கு மட்டுமே உணவு எடுத்துக் கொள்ளாமல், பசிக்கு நல்ல ஒரு உடல் ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவாக அது மாறக்கூடிய அளவுல இதுல அதிகபட்சம் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை தான். குறைவாக எடுத்துக்கொண்டாலும் அந்த உடலுக்கு அது கேடுதான். உணவு என்பது உடலுக்கு அடிப்படை தேவை. அது அந்த பார்க்கிறப்போ நம்மளோட மனம் சலனப்பட்டு, சஞ்சலப்பட்டு அதிகமாக எடுத்துக்கொள்வதும் உண்டு. "ஒரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய்" அப்படின்னு ஔவையார் பாடலே உண்டு. 2 வேளைக்கு சேர்த்து சாப்பிடுனா சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு பட்டினி கிடந்தா கிடக்க மாட்டேன். "இடும்பைகூர் என் வயிறே" அப்படிம்பாங்க அவங்க. அப்படி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ? நல்லதோர் வீணை இந்த உடல். அந்த உடலுக்கான உணவு, உழைப்பு, உறக்கம் அப்படி என்ற எல்லாமே நாம அளவுக்கு மிகுதியாக ஒரு உடைக்கு மேல 2வது உடை போட முடியுமான்னா பீரோ ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சாலும். அப்ப அந்த உடையிலயும் அளவு முறைதான். இயற்கை நமக்கு அளித்துள்ள வரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த உடம்பே அந்த மாரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் நோய் இல்லாமல் நல்லதொரு எல்லா பார்வை சக்தி, காது கேட்கும் சக்தி எல்லாத்தோடும் கூன், குருடு பிறவி அந்த இல்லாமல் இந்த பிறவி கிடைச்சிருக்கு. செவிடெல்லாம் இல்லாம. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இதை பொக்கிஷமாக பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்றோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலையில உறக்கம், உறக்கத்த தவிர்க்கிறோம். இப்பல்லாம் வந்து ஒரு 18 மணி நேரம் வேலையெல்லாம் ஆயிடுச்சு. அப்பல்லாம் ஒரு காலத்துல 10 மணிக்கு ஆபீஸ் போவாங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அந்த நிலையில அந்த நெறைய டைம் குடும்பத்தோட இருக்கிறதுக்கு இருக்கும். கரெக்ட்டா 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும் எங்க வீட்ல எல்லாம். காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஆகணும். எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு. இன்று வரை எங்க பசங்கள்லாம் கூட அந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதுன்றது ஒரு இயல்பாவே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நெறைய வீடுகள்ல அந்த குழந்தைங்கள எழுப்புறதுக்கு அந்த அம்மாமார் படுற பாடே பெரும்பாடா இருக்கும் காலைல ஸ்கூலுக்கு. என்னன்னா, லேட்டா சாப்பாடு, லேட்டா உறக்கம், அதுக்கப்புறமும் டிவில எதனா ஒரு ஷோ பார்த்துக்கொண்டு, இப்படி உறக்கத்தை தவிர்ப்பது. உறக்கம் எவ்வளவு தேவை என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாடி செல்ஸ் காலையிலேருந்து வேலை பண்ணது, அது அது எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆயி, ஜீவகாந்த இழப்பாகி, அந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்லயும் பொதிஞ்சாதான் அந்த காலை என்பது இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ரெஃப்ரெஷிங் சிஸ்டம். உள்ளுக்குள்ள அந்த ஆயிலிங் நடக்கிறது, ஓவர் ஆயிலிங் நடக்கிறது. தனியா இந்த மிஷின போய் எதுவும் பண்ண வேண்டாம். நல்லா உறங்கி, நல்லா எழுந்தா பளிச்சுன்னு கருத்தால எழுந்துக்க முடியும். அப்போ உறக்கம் என்பது இயற்கையுடைய அந்த நமக்கு அளிக்கப்பட்ட வரம். அந்த வரத்தையும் மீறி விடுகின்றோம். கொடுத்த வரமெல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் உட்கார்ந்து 12 வரைக்கும் சினிமா. இல்ல அப்போ ஒரு நொறுக்கு தீனி என்று உறக்கத்தையும் தள்ளி காலையில எழுந்துக்கிறதுன்றதே நெறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராசஸிங்கா இருக்கு. பார்க்கிறோம். உலக நடப்பு. சாமிஜி எவ்வளவு நுணுகி இதெல்லாம் குடுத்திருக்காங்க. உழைப்பு. அதிக உழைப்பும் உடலுக்கு கேடு.
உழைக்கவே இல்ல. மாத்தி மாத்தி சோஃபால, சேர்ல இதுல உட்கார உடம்புக்கு உழைப்பே கொடுக்காம இருக்கிறதும், அதுவுமே இந்த உடலுக்கு கேடு. மறுப்பதும் தவறு, மிகுப்பதும் தவறு. உழைப்பு கொடுக்கணும் கட்டாயம். அப்படி இல்லைன்னா, அட்லீஸ்ட் இந்த உடற்பயிற்சியான ஒரு 30 நிமிஷம், 40 நிமிஷம் நம்ம ஒதுக்கி காயகல்பெல்லாம் பண்ணும்போது, உடம்புக்கு ஒரு அசைவு கொடுத்து, அந்த ஓட்டங்களை சரி பண்ணக்கூடிய அந்த பயிற்சி முறைகளாக குடுத்திருக்கிறாங்க. அப்ப அதையானா நம்ம பண்ணோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? வாழ்க்கை முழுக்க தேடிச் சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாடப் பல செயல்கள் செய்து, நரை கூடிக் கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும். அந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்கோம். பல வேடிக்கை மனிதரைப் போல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிறார் பாரதி. அப்படி வீழக்கூடாது என்பதுதான் மகிழ்ச்சி அவருடைய நம்மளுடைய பயிற்சி வகைகளின் நோக்கமே. உடலை உறுதி செய். அவரே சொல்லுவார் புதிய ஆத்திச்சூடியில, உடலினை உறுதி செய் அப்படிம்பாரு. அப்ப அந்த உடல் உறுதிதான் வேணும். நசையுறு பந்தினைப் போல், அந்த விசையுறு பந்தினைப் போல், அந்த மாரி வேகமா என்னோட மனசு நினைக்கிற இடத்துக்கு உடம்பு போய் சேரணும். உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்னு வர நல்லதொரு வினை செய்தே பாடல்ல. இப்படி எல்லா ஞானிகளும் அந்த உடலுக்கு மகத்துவம், அந்த ஒரு நம்மளுடைய உயிர் சக்தி என்பது எந்த அளவுக்கு நம்மளை நடத்துகின்றது, அதனுடைய செயல்பாட்டை எப்படி நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், அதற்கு காரணமாக உள்ள உணவை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், உறக்கத்தை எப்படி சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்தை கடைபிடிக்க வேண்டும், உழைப்பை எப்படி கொடுக்க வேண்டும், அப்படி தோளை வலியுடையதாக்கி உடற்சோர்வும் பிணி பலவும் போக்கி அறிவாளைக் கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து, இதெல்லாம் பண்ணா நம்ம ஃபேஸ் நம்மளுக்கே அப்படி ஒரு மலர்ச்சியாக. எப்போ இதுல எல்லாம் அளவுமுறை காக்கும் போது, மத வேலை செல்லும் முறை வெல்லும் முறை கூறி தவ மேன்மை கொடுத்தருளல் வேலி. காளிக்கிட்ட வரம் கேட்கிறார் அவரு. அந்த வரம் தான் அவர் கேட்ட வரம் சாமிஜி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. உடலை பற்றிய விளக்கம், உயிரை பற்றிய விளக்கம், அந்த ஒழுக்க பண்பாட்டை பற்றிய விளக்கம். ஒழுக்கத்துல உடல் இந்த 5 அளவு முறையும் அடங்கியுள்ளது. தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ. அந்த எண்ணம் சொல் செயல் என்பது என்ன? எண்ணம் நம்மள நிறைய தூங்குங்கிறது, தூங்கவே தூங்காத டிவி பாருங்கிறது. அப்போ ஒழுக்க பண்பாட்டுல ஒரு பண்பாட்டை நம்ம கடைபிடித்தால் கூட, ஒழுக்கம் என்ற அந்த ஒரு பண்பாட்டை உணர்ந்து அந்த விளக்கத்தை புரிந்து வாழ்ந்தால் கூட இந்த 4 உறக்கம் என்பது சரியாக இருக்கும். ஏன்னா உறங்கலைன்னா எனக்கு நான் கேடு பண்ணிக்கிறேன், உறக்கம் அதிகமா இருந்தாலும் எனக்கு நான் கேடு பண்ணிக்கிறேன். அப்படி அந்த உழைப்பாகட்டும், உழைக்கவே இல்லை, இன்னொருத்தர் உழைப்பிலேயே நான் சாப்பிடுவேன், எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதுவும் தவறு. என்னுடைய உழைப்பைக் கொண்டே என் வாழ்நாள் முழுவதும் அந்த உழைப்பினால் கொண்ட பொருளைக் கொண்டே வாழ்வேன். சாமிஜியோட சங்கல்பம். கடைசி நாள் வரைக்கும் அவர் அறிவு உழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார் இந்த உலக மக்களின் மேன்மைக்காக. அது என்ன சும்மாவா? திங்க் பண்ணி மக்கள் எப்படி அமைதியாகணும் அமைதியாகணும் அமைதியாகணும்னு முதல்ல உடம்ப கொண்டு எங்கெங்கேயோ அலைஞ்சு இந்த பயிற்சிகளை கொடுத்தாரு. அதற்கப்புறம் தன்னை தேடி வருபவர்களுக்கு இன்னும் என்ன கொடுக்க முடியும், என்ன அவர் தூங்கியதெல்லாம் 3 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு அவர் நமக்கு கொடுத்திருது. தூக்கம் நமக்கு உறக்கம் நிச்சயம் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அது ஞானி. அவர் உயர்ந்த நிலையில இருந்தார். அவர் தூங்காம இருந்தா கூட தவநிலையில இருக்க முடியும். அவருக்கான அந்த சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து பெற முடியும். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். எல்லாவற்றிலும் அளவு முறையோடு காத்துதான் அந்த ஞானத்தை பெறக்கூடிய இந்த வாழ்க்கையில இந்த கருத்துக்களை எல்லாம் கடைபிடித்து மெல்ல 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 பாரதியார் சொன்ன மாதிரி அந்த ஞான நிலை, அந்த அறிவின் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய, அந்த உயர்நிலையில் வாழக்கூடிய நமது உடலை செப்பனிட்டுக் கொண்டு அந்த உயிர் சக்தியை பெருக்கிக் கொண்டு எல்லாவற்றிலும் அளவு முறை கடைபிடித்துக் கொண்டு உடல் உழைப்பாகட்டும், எண்ணமாகட்டும், எல்லாவற்றிலும் அந்த அளவு முறை என்ற தன்மையிலே வாழக்கூடிய, மறுக்கவும் வேண்டாம் அவற்றை, மிகுப்பதும் வேண்டாம்.
கல்யாண வீடுகள்லாம் போனா பாக்குறோம். இப்பெல்லாம் 24 ஐட்டம், நான் 30 ஐட்டம் ஒரு இலையில. நீ என்ன பண்றது? நான் இன்னும் பெஸ்ட்டா என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். பாவமா, புண்ணியமா தெரியல. வந்து உட்கார்றவங்களுடைய அத்தனை அந்த டெம்ப்டேஷன் என்று சொல்லக்கூடிய, இத சாப்பிடலாமா? முதல்லயே வேற பரிமாறி வச்சு, சாப்பிட மிகுந்ததெல்லாம் குப்பையில கொண்டோய் கொட்டி, எத்தனை பொருளாதார இழப்பு, எத்தனை பேருடைய உழைப்பு இழப்பு தெரியல யாருக்குமே. ஆடம்பரம் ஏதோ ஒன்று கண்ணை மறைக்கின்றது. சரி, காலையில டிஃபனுக்கு முகூர்த்தத்துக்கு போனோம், சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பிட அந்த உடனேவே 1 மணி நேரத்துக்குலாம் முகூர்த்தம் முடிஞ்சு முகூர்த்த சாப்பாடு போட்டா, அதையும் ஒரு பிடி பிடித்துதான். அது வயித்துல இடம் இருக்கா? இல்லையா? அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் ஜலூசில முழுங்கிக்கலாம். இப்படி நம்மளுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டுதான் மக்கள் இந்த மனதினால் படக்கூடிய பாடு, அந்த நாக்குக்கு கொடுக்கின்ற ருசி, கண்ணால் பார்க்கின்ற அந்த விஷயங்களுக்கு கொடுக்கின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், இது மாறணும் அப்படின்னு சொன்னா, உடம்பை பற்றி தெரிந்து கொண்டு, உயிரை பற்றி உணர்ந்து கொண்டு, அளவு முறையோடு இந்த புலன்களை இயக்கக்கூடிய நிலையிலே, தெய்வீகம்தான் நமக்குள்ளாக இயங்குகின்றது என்று புரிந்து கொண்ட நிலையிலே, எந்த உணவையும் வீணாக்காமல், எந்த நம்மளுடைய உழைப்பையும் வீணாக்காமல், அந்த அளவு முறை, அதிகபட்ச உழைப்பு உடல் வீணாகின்றது. புரிந்து கொள்ளுங்கள். அளவோடு முறையோடு உழைத்து, உறங்கி, உணவு எடுத்துக்கொண்டு, உடை என்ற தன்மையில அதிக ஆசைப்படாமல், ஆடம்பரத்துக்கு மயங்காமல், எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழும்போது, அந்த நிலையிலே வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு ஒரு அறிவுடைய அந்த நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். அந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நமது குருவின் அந்த ஆசை என்று சொல்ல முடியாது. அந்த மனித குலம் அமைதி பெற அவரின் நோக்கம் நிறைவேற, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, அந்த உலக அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதியாக மாறக்கூடிய, அவரின் நோக்கம் நிறைவேறக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் நமதாக்கிக் கொள்வோம், வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Good morning and good evening to all the aspirants. Thank you for giving this opportunity to give this wonderful speech about importance of physical exercise. So, our Guru Yogiraj Vethathiri Maharshi says, body is the temple itself for us. So, if we keep our body fit and well, then that's what we are going to achieve in life, right? So, what's the purpose of physical exercise here? So, physical exercise and yogasanas were designed by our forebears in view of the fact efforts to keep the body healthy as important. So, our body is very important for us, and the energy should be circulating within the body normally to avoid any diseases being in there and to strengthen the body periodically. So as the machine needs some maintenance, right? Like when the machine is being brought very new, you don't have to maintain anything, but if days goes on, it has to have some maintenance. So the same thing we'll have to do with our physical body too. When we are giving so much of maintenance to the mechanical parts of, or the mechanical items like electronics in our life, then of course we have to do the same for our body too. So physical exercise plays an important part in this. So there are variety of systems in the world is being given for us to maintain the physical physical health of our body. But our Guru Yogiraj Vethathiri Maharshi has designed the system of simplified physical exercise. Like after a study of existing system, his experience in the field of medicine and much practice.
So these are all these simplified physical exercise can be performed very easily by any, without irrespective of age or gender. Like you can without any strain, and you don't have to have any equipments. Just simple yoga mat is very sufficient. So what are the exercise compromises of? So it has postures and movements, right? So where you can, the posture and the movement helps us to maintain all the part of the body, like doing some movements. Purpose of the physical exercise is like, when you're like in this era, right, especially in this modern era, we are not using all the parts of the body in day to day life. So other parts of the body like remains like without any mobility, right? Like when so in our world now, we have car, we have means of transportation, and mostly we are using is hand and your eyes, right? And sometimes you turn around. But in especially after COVID, you just sit at home and work, sit and work. Even you don't walk or you don't stand. So these are all because of the lifestyle what we have, right? We are not we are no we don't activate the other parts of the body, so which is very important for us every day. Like at least for some time we'll have to have some sort of exercise which we have to do. And mainly physical exercise is also based on the weather, right? Like in different part of the world, the weather is not the same everywhere. It is very different in each and every part of the world. So based on that also, like physical exercise becomes more important to have more mobility to our body. For example, during summer we might be very active, going out, going for a walk and all, but during winter time, especially in US and all, you don't have a chance to go out of the home. And since it's very cold, you would not be able to go out of the home and walk. So at least staying in home, it's very important for us to do the physical exercise. So why do what are the special features of a simplified physical exercise? Is it activates all part of the body from head to toe. Then the endocrine glands function well, adding to physical and mental health. Then physical ailments are cured gradually, immune system increases, provides relief even in case of chronic problems. The exercise are devoid of strain and ease to perform. It's like even a small kid or a very old person can easily do these exercises, which is very beneficial. It's even though we say that, yeah, this is a very easy exercise, the benefits what we gain out of it is it's awesome. And we would know when we once we start doing the exercise though. So it can be practiced by men, women, and even children's between the age of 80, right? 80 and above. Like we can do the exercise very easily, all of them from the age of 8. And to perform the physical exercise, we need to follow a little bit of general instruction. What we have to follow, basic things is like the exercise. If we do the exercise in the early morning, right, it has to be performed in the morning with an empty stomach. The reason being, you are the all the organs should be ideal to have this effective and without having any side effects. Like for example, say if you're having a meal, right, what happens, all your body organs, like especially your digestive system, starts working, it's doing its own. But at the time then we go and do the exercise, it would be interrupting the digestive system's work itself. So that's why, like, we'll have to have it with an empty stomach, so that there'll not be any side effects too. And do the each and every moment slowly and smoothly. Even though we say it as a physical exercise, it is kind of a body meditation where you close your eyes and concentrate the organs on which you do
your exercise. For example, if you're doing your leg exercise, you're concentrating on your legs, right? And even if in the morning, for some reasons, if you're not able to do your exercise and you wanted to do in the evening, this has to be like, you should not have it as a practice, but yeah, you can rarely follow it. In rare cases you can follow this. So after meal, you should there should be at least 4 hours gap, like it has to be elapsed for 4 hours after meal, and do the practice in the evening, the physical exercise in the evening. And if people have undergone surgery and all, then you should not do this exercise. You'll have to check with the physician after some time, at least after 3 months, and then do the exercise. Then it should not be done in the bare floor. You should have a mat or a sheet, then you have to do it on top of it. Then so our physical simplified physical exercise is being divided into 9 sections, like 9 parts. What you say, like the hand exercise, then the leg exercise, neuromuscular exercise, eye exercise, then Kapalapati, Maharasana, massage, acupuncture, and relaxation. So so this exercise, our simplified physical exercise, is from head to toe. It covers all part of our body. So physical exercise is more important to start doing a meditation. For example, say if you have any pain in any of your parts, right? For example, say knee, to sit, to maintain the posture for the meditation, right? You need all your parts to be mobile, and you should not feel any pain, so that you can do the meditation of ease. So the general practice what you have to follow is like at least 4 to 5 days you do complete set of physical exercise and sit for meditation, so that you can have all the concentration when you are doing the meditation on your meditation, but not on the pain in any part of the body. So what I realized is I overcame this. Like earlier I used to have knee pain due to a small incident, but after doing the physical exercise for a long period of time, like after 3 months of doing the complete set of exercise, now I am able to sit down in Suhasana and do the meditation ease. um, so my humble request is to start with the physical exercise. If we wanted to do meditation, start with the physical exercise. Then make your body and mind understand your body. Physical exercise also helps us to understand the body, and do the meditation and perform the meditation very easy. And if you do the complete the physical exercise and do the meditation, that would be perfect routine to follow. uh, Thank you so much for the opportunity. Be blessed by the divine. Thank you, Ma. Be blessed by the divine. Nicely told about the significance of, he has told, you will be nearer to heaven through football than through the study of Gita. What he says is, you should have, reading Gita, you should have a strong in body, strength in the body, strength in the mind, and strength in the hand. What we want is your vigor in the blood, strength in the nerves, iron muscles, and nerves of steel. Okay, thank you. Aspirants who are interested to share their opinions regarding this topic,